ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற சொல்லி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வீட்லேயும் வந்து சேர்த்திக்கிற அவங்க வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து கையெழுத்தை வாங்கிட்டு அவளை வந்து வீட்டை விட்டு துரத்துட்டாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா 100 பக்கம் நம்மளுடைய மாசிலாமணியும் பார்த்தீங்கன்னா இந்த சின்னாமணி அஞ்சலியை வந்து அடித்து இந்த இனிமேல் வந்து இந்த அஞ்சலி வந்து இந்த வீட்டுக்கு வந்தாலும் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து அம்மா நான் என்ன எங்கேயோ வெளியே போயிடுறேன், நீ வந்து வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலி போயிட்டு வந்து நடு தெருவில் வந்து எங்கே போய் தங்குறது அப்படின்ட்டு வந்து போகிறாங்க. நம்முடைய சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஏற்ற இடத்த பார்த்தீங்கன்னா அஞ்சலி நீ வந்து இங்கே தங்க ஒரு 2 நாளைக்கு உங்கள் அப்பா வந்து கோபம் தேடுற வரையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்பாவுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து கோவம்லாம் வந்து குறையாதுமா, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மறுநாள் வந்து சிந்தாமணியை கூட்டுக்கிட்டு இந்த அஞ்சலியை வந்து வெளியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்து எங்கடி போகிற அஞ்சலி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே வந்து அந்த மகேஷ் தான், அவனை வந்து ஜெயிலில் போட்டு இருக்கனால அவனை வந்து போய் பார்க்கலாவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனை ஏண்டி இப்போதுக்கு வந்து பார்த்தோன்னா அதான் உன் வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டானே அப்படின்ற, இல்லை அவனை வந்து ஒரு வழி பண்ணால் நான் விட்டுறதில்ல, வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்டா மகேஷ் உனக்கு எவ்வளோ நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன், நீ வந்து என்னை மிரட்டினா போல வந்து உனக்கெல்லாம் லட்சக்கணக்கில் நான் வந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன், போய் அந்த இலக்கியா கௌதம் கையில் போயிட்டு மாட்டி அந்த வீடியோ வேறு அவங்க கையில் வந்து கொடுத்துருக்கேன், நீ வந்து நாசமாக போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் எதாச்சும் நின்று அவங்க வந்து என்னை வந்து அடித்து பிடிங்கிட்டாங்க, அதுபோக போலீஸ்லேயும் வந்து பிடிச்சி கொடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு சீட்டிங் கேஸ் வந்து போட்டாங்க, எல்லாம் உன்னுடைய இதால் தான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மகேஷ் ஒரு பக்கம் வந்து கோவப்படுறாங்க. நீ பண்ண விஷயத்தினால எனக்கு இப்போ எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, என்னை வந்து அந்த இலக்கிய வந்து போலி கர்ப்பன்றதை வந்து கண்டுபிடிச்சது இல்லாத உன் கையில் இருந்த வீடியோவெல்லாம் அவள் எடுத்துகிட்டு வந்து நல்லா காட்டி என் புருஷன் கையிலேருந்து என்னை வந்து பிரிச்சுட்டான். கார்த்தி வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டான், இனிமேல் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றாவே வந்து சேர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. நீ என்ன தான் இதுக்கு மேலே வந்து என்னை மிரட்டினாலும் என்கிட்ட வந்து நீ வந்து 10 பைசா வந்து பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. அஞ்சலி என்னை எப்படியாவது வந்து காப்பாற்ற அஞ்சலி, நான் வெளியே வந்துட்டு அவங்களெல்லாம் வந்து எப்படியாவது அழிக்கிறதுக்காக நான் வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நீ என் வாழ்க்கையை அழிச்சதே போதும், நீ வந்து ஜெயிலில் இருக்கிறது தான் வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகேஷை பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு வராங்க. இனிமேல் வந்து என் வாழ்க்கையில் வந்து குறுக்கிட்ட அவ்வளோதான் வெளியே வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஞ்சலி உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சா, நான் கூடிய சீக்கிரம் வெளியே வந்து உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்ட்டு இந்த மகேஷ் வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க. என்ன தான் பார்த்தீங்கன்னா இந்த திறந்தா ஜென்மம் இந்த சிந்தாமணி அஞ்சலி வந்து எப்படியாவது இலக்கியாவை வந்து அழிக்கணும் தாங்க பார்க்குறாங்க. எதுக்கு இந்த பொழப்புன்னு தெரியல. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கையில் போய் பிச்சை எடுத்து வந்து பொழைச்சிக்கலாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து எந்த மாதிரி தான் வந்து நடக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.